தேவதையின் மந்திர எண்ணெய். ஒரு ஊர்ல ஒரு நர்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தா. அவளோட பேரு ரோசி. ரோசியோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ரோசி அவளோட அத்தை தான் வளர்த்தாங்க. அத்தையும் உடல்நல குறைவால இறந்துட்டாங்க. ரோசி தனியா வாழ்ந்துட்டு இருந்தா. ரோசி கூட ஒரு நாய் துணையா இருந்தது. ஒரு நாள் ரோசி வீட்டு கதவை யாரோ பலமா தட்டினாங்க. ரோசியும் வெளியே போய் பார்த்தா. வீட்டுக்கு வெளியே யாரோ ஒரு புதிய நபர் நின்னுட்டு இருந்தாரு. ரோசி அவர்கிட்ட போய், என்னாச்சுன்னு, என்ன விஷயம்? அந்த நபர் ரோசி கிட்ட, நர்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கூட வாங்க. வீட்டில் என் மனைவி உயிருக்காக போராடிட்டு இருக்கா. எனக்கு சின்ன குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தையும் நான் கவனிச்சுக்க வேண்டியிருக்கு. ரோசி உடனே பேக் எடுத்துக்கிட்டு அந்த நபரோட கிளம்புனா. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நபர் ஒரு வீட்டு முன்னாடி குதிரையை நிறுத்தினாரு. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு அழகான பெட்ரூமை ரோசி பாக்குறா. அங்க ஒரு பெண்மணி ஒரு சின்ன குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ரோசிய பார்த்த உடனே, நல்ல வேளை நர்ஸ், நீங்க வந்துட்டீங்க. என்னால என் கையை எடுக்க முடியல. நான் கையை எடுத்துட்டேன்னா என் குழந்தை அழ ஆரம்பிச்சிரும். என்னால நகர கூட முடியல. என் குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்றீங்களா? அதுக்கு ரோசி சொன்னா, நீங்க குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் தூங்க வைக்க முயற்சி பண்றேன். ரோசி குழந்தைய தூங்க வைக்க முயற்சி பண்ணா. குழந்தையும் அமைதியா இருந்தது. நேரம் ஆக ஆக அந்த குழந்தை தூங்க ஆரம்பிச்சுது. ரோசி குழந்தையோட அம்மா கிட்ட, பாருங்க குழந்தை தூங்கிடுச்சு. அப்ப குழந்தையோட அம்மா ரோசி கிட்ட, இல்ல குழந்தை மறுபடியும் முழிச்சிடும். குழந்தை அவ்வளவு சீக்கிரம்லாம் தூங்காது. சொன்ன மாதிரியே குழந்தை உடனே முழிச்சிருச்சு. அழவும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மா ரோசி கிட்ட, அலமாரியில வச்சிருக்கிற எண்ணெய கொஞ்சம் குழந்தையோட தலைமையில தேய்ங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழந்தை தூங்குதான்னு. இத கடைசி முயற்சியா செய்யலாம். ரோசி அலமாரியில இருந்த எண்ணெயை எடுத்துட்டு வந்து குழந்தையோட தலைமையில தேய்ச்சா. குழந்தைய தாளாட்டவும் ஆரம்பிச்சா. குழந்தை மெதுவா தூங்க ஆரம்பிச்சது. அத பார்த்ததும் ரோசிக்கு நிம்மதியா இருந்தது. குழந்தைய தூங்க வைக்கிற அளவுக்கு அப்படி அந்த எண்ணெயில என்னதான் இருந்தது? ரோசி அந்த எண்ணெய அலமாரியில வைக்க போனா. அப்ப குழந்தையோட அப்பா அம்மா சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ரோசி அந்த எண்ணெய தன்னோட தலையிலயும் தேய்ச்சிக்கிட்டா. அப்ப ரோசி ஒரு வித்தியாசமான காட்சியை பார்த்தா. அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த அம்மா ஒரு தேவதைய போல காட்சி அளிச்சாங்க. தேவதைகளுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ரெக்கைகளும் இருந்தது. ரோசிய கூட்டிட்டு வந்த அந்த நபருக்கு கூட அதே மாதிரி ரெக்கைகளும் இருந்தது. ரோசிக்கு அப்ப புரிஞ்சுது, அவ ஒரு தேவதையோட வீட்டுல இருக்கான்னு. அவ மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குழந்தையோட அம்மாவும் அமைதியாயிட்டாங்க. குழந்தைய மடியில வச்சு தாளாட்டிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா அவங்களோட கணவர்கிட்ட, போங்க போய் அவங்களை விட்டுட்டு வாங்க. அவரும் ரோசிய குதிரையில ஏத்திக்கிட்டு அவளோட வீட்டுல விடுறதுக்கு போனாரு. ரோசிக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப போனாரு. ரோசி அப்போ அவர் குதிரையில பறந்து போறத பார்த்தா. ரோசி இத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அந்த சந்தோஷத்திலேயே போய் தூங்க ஆரம்பிச்சா. ரோசி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அவ கண்ணை திறந்து பார்த்தா. அப்ப அவளோட நாய் ஏதோ சொல்ல முற்பட்டுச்சு. எழுந்துரு ரோசி, எழுந்துரு. என்ன வெளியே கூட்டிட்டு போ. பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது. எனக்கு போர் அடிக்குது, கூட்டிட்டு போ. ரோசி எழுந்த அதிர்ச்சியா, என்ன ராம்போ, உன்னால பேச முடியுமா? ரோசியோட நாய் அப்போ, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ரோசி அதுக்கு, ஆமா நீ பேசுறது கேக்குது. அதுக்கப்புறம் ராம்போ ரோசி கிட்ட, சரி வா வெளியே போய் நாம சுத்தி பார்க்கலாம். ரோசி ராம்போவை கூட்டிக்கிட்டு வெளியே போனா. ரோசிக்கு பறவைகள் பேசினதும் புரிய ஆரம்பிச்சது. அவளுக்கு ஒவ்வொரு சத்தத்தோட அர்த்தமும் புரிஞ்சுது. ரோசி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா அவ ஒரு இடத்தை நோக்கி போனா. அங்க ஒரு பறவை அடிபட்டு கீழே விழுந்து ரத்தத்தோட கிடந்தது. அவ அந்த பறவைய தூக்கி ரொம்ப அன்போட தடவி கொடுத்தா. தட்டிக்கிட்டே இருந்தா. அந்த பறவை கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு. பறந்தும் போயிடுச்சு. இத பார்த்ததும் ரோசி ஆச்சரியமாயிட்டா. அப்ப ரோசியோட நாய் ராம்போ, அட என்னாச்சு? எல்லாமே அதிசயமா இருக்கு. முதல்ல நான் பேசுறது உனக்கு கேட்டது. இப்போ நீ கை வச்சதும் அந்த பறவைக்கு நல்லா ஆயிடுச்சே. அதுக்கு ரோசி, எனக்கும் புரியல, எனக்கு என்ன நடக்குது? சரி அதெல்லாம் விடு, வா நம்ம போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம். காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த தேவதைய ராஜா
கடையில நிக்கிறத பார்த்தா. அவர் நிக்கிறத யாருமே கவனிக்கல. ரோசி அந்த தேவதை ராஜா கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டா, அண்ணே, உங்களோட மனைவியும் குழந்தையும் நல்லா இருக்காங்களா? இத கேட்ட அந்த தேவதை ராஜா ரொம்ப ஆச்சரியமானாரு. என்னது, நான் நிக்கிறது உன்னுடைய கண்ணுக்கு தெரியுதா? அப்ப ரோசி கிட்ட அவரு, உன்னால என்ன பார்க்க முடியுதா? ரோசி அதுக்கு பதிலா, ஆமா, என்னால உங்களை பார்க்க முடியுது. ராம்போ பேசுறது கேக்குற மாதிரி என்னால உங்களை பார்க்க முடியுது. இத கேட்ட ராஜா ஆச்சரியமாயி அங்கிருந்து உடனே மறைஞ்சு போயிட்டாரு. ரோசி யோசனையில ஆழ்ந்து போனா, இவர் எதுக்கு இப்படி மறைஞ்சு போனாருன்னு. அதுக்கப்புறம் காய்கறி வாங்கிட்டு வீட்டை நோக்கி நடந்து போனா. போற வழியில ஒரு அழுதுட்டு இருக்கிற பெண்மணிய ரோசி பாக்குறா. அந்த பெண்மணியை நோக்கி கிட்ட நடந்து போறா. என்னாச்சுக்கா, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அந்த பெண்மணி ரோசிய பார்த்து, ஒரு சூனியக்காரியும் மந்திரவாதியும் என்னோட பார்வைய பறிச்சுட்டாங்க. இந்த காட்டுல என்ன தனியா மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இப்போ எப்படி வீட்டுக்கு போவேன்? எனக்கு பார்வையும் இல்ல. நான் நல்லா மாட்டிட்டு இருக்கேன். உன்னோட பார்வையை எனக்கு தர முடியுமா? நான் உனக்கு நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேனே. அதுக்கு ரோசி, என்னோட கண்களா? ஆனா என்னோட கண்களை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும்? அந்த பெண்மணி ரோசி கிட்ட, இத சொல்லு, என் கண்களை நீ வாங்கிக்கோ, அதனால உன்னால பார்க்க முடியும். நாளைக்கு எனக்கு திருப்பி கொடுத்துடணும். ரோசி ரொம்ப இளகிய மனதோட அந்த பெண்மணிய பார்த்து, இந்தாங்க, என்னோட கண்களை வச்சுக்கோங்க, என் பார்வையை வாங்கிக்கிட்டு நாளைக்கு என் கண்களை திருப்பி கொடுத்துருங்க. இந்த வார்த்தையை சொன்னதும் அந்த கண்ணு தெரியாத பெண்மணி திடீர்னு ஒரு தேவதையா மாறி அவ முன்னாடி நிக்கிறா. இத பார்த்த ரோசி ரொம்ப ஆச்சரியப்படுறா. ரோசி அவங்க கிட்ட, நீங்களா? அந்த தேவதை இவகிட்ட, ரோசி, நீ ரொம்ப இளகிய மனசு உள்ளவ, அதனால உன்னையும் நான் என்ன மாதிரி தேவதையாக்க விரும்புறேன். நீ எல்லாருக்கும் உதவி பண்றதுனால நான் உன்னை இப்படி மாத்துறேன். ரோசி இத கேட்டதும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. ஏன்னா அவளுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். உடனே ரோசியையும் தேவதையாக்குனா. ரோசிக்கும் ரெக்கைகள் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரோசி மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல அதிக ஈடுபாடு காட்டி சந்தோஷப்பட்டா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேலும் கதைகளை பார்க்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எந்த கதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம். பாய்.